ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுக்கு அப்புறமா கதை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். அண்ட் சில 18+ சீன் கொஞ்சம் நிறையவும் இருக்கும். முடிஞ்ச லெவலுக்கு நான் சென்சார் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் சின்ன பசங்க பேரண்ட்ஸ் கூட உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 9. லாஸ்ட் எபிசோட்ல நடந்ததை காமிக்கிறாங்க. விண்டி தெற்கீரை யூஸ் பண்ற ஒருத்தன் வந்து பொண்ணுங்களை கடத்த வந்திருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு லெபலியாவை காப்பாத்துறான். பட் ஹாப்பியா அடிச்சு போட்டு ரெபக்காவை கடத்திட்டு போயிருந்தாங்க. அவங்க கில்ஸ்டர் தான் இருப்பாங்க. வாங்க ஈடன் ஜீரோக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறான். ஈடன் ஜீரோவா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பாக்குறா. ரெபக்காவை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அவ மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. என்ன கட்டி வச்சிருக்காங்களா அப்படின்னு அவ எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே பி கியூபர்ஸ் தான். இவங்க எல்லாம் ஃபேமஸான பி கியூபர்ஸ் ஆச்சு. அண்ட் கில்டு மாஸ்டர் காணுமே அப்படின்னு ரெபக்கா பாத்துட்டு இருக்கும் போது அழுறத நிப்பாட்டுறீங்களா, நீங்க என்னதான் அழுதாலும் நீங்க இங்க இருந்து தப்பிக்க முடியாது. இன்னையில இருந்து நீங்க சிஸ்டர் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்றான். என்னது சிஸ்டரா அப்படின்னு ரெபக்கா ஷாக் ஆகுறா. ஃபாஸ்ட் டிராவல் செட் பண்ணியாச்சு, பிளான் கில்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னு வெச் சொல்றா. கவலைப்படாத ரெபக்கா, நாங்க வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாப்பியும் இல்ல கில் மாஸ்டர் இல்ல. ஏய் எங்களை ஏன் கட்டி வச்சிருக்க அப்படின்னு ரெபக்கா கேட்கவும், உங்களை கடத்திட்டு வர சொன்னாங்க, நாங்க வந்திருக்கோம். அண்ட் நாங்க ரோகோட் குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு அவன் சொல்றான். இந்த கோழி தலையும் மாதிரி இருக்கிறவன் பேர் கியானோ, காமெடியா இருக்கிறவன் பேர் மாஸ்கோ. நாங்க எல்லாம் சிஸ்டருக்காக வேலை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி மாஸ்கோ சொல்றான். ரோகோட்டா அந்த குரூப் வந்துட்டு பணத்துக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்க, எவ்வளவு கேவலமான விஷயத்த வேணாலும் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்கெல்லாம் ஆள ஆரம்பிக்கிறாங்க. எலிகாஸ்க்கு தான் அவங்களை விற்க போறான். அதுலயே பொண்ணு நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த கோழி தலைய ரெபக்காவை பார்த்து சொல்றான். கில்ஸ்டுக்கு போன யாருமே திரும்ப வந்தது இல்ல, எனக்கு உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு மட்டும் அழுதுட்டு இருக்கவும், ஹே வாய மூடு இல்லைன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொல்றான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. அவளை அடிக்கலான்னு பக்கம் போட்டு டக்குன்னு ரெபக்கா வந்து குறுக்க நிக்கிறா. அவன் மேல கை வச்சா அவ்வளவுதான், அவளை அழாம நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ரெபக்கா சொல்றா. ஹீரோயிசம் பண்றதா நினைப்பா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பட்டன் அழுத்துவோம். அவளை கட்டி வச்சிருக்கிற அந்த ரோப் வந்து ஒரு மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. இங்க இருக்கிறதுல நீ கொஞ்சம் அழகா தான் இருக்க, ஒண்ணு வச்சு நான் கொஞ்சம் விளாடுறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்டு இருக்கான். இதை வீடியோஸ் எடுத்து போட்டு அது கண்டிப்பா நிறைய வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி ரெபக்கா அவனை கடுப்பேத்துறா. போதும் நிறுத்து, நம்ம குட்ஸை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்றான். ஒரு பொண்ணை கூட பிடிச்சிட்டு ஒரு லைக்ல நீ எனக்கு ஆர்டர் போடுறியா அப்படின்னு சொல்லி கேனாஃப் கேட்கவும், கிராவிட்டி பவர்ஸ் இருக்கிற ஒருத்தன் என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தா அதான் என்னால மிஷனை முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஜின் சொல்றான். ஷேகி உங்க கூட சண்டை போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி ரெபக்கா யோசிக்கிறா. அழகா இருக்கிற பொண்ணு தானே தூக்கிட்டு வரணும்னு சொன்னேன், இவளை யார்டா தூக்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேனாஃப் கேட்கவும், இவ அழகா தான் இருக்கு அப்படின்னு மாஸ்கோ சொல்றான். ஒன்னு மாதிரி அழகான பொண்ணு வேஸ்டா போக போறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேனாஃப் இவங்களை போட்டிட்டு கிளம்புறான். என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நீ உண்மையிலேயே ஆசம்னு அந்த குண்டு பொண்ணு சொல்லவும், நீ கேட்ச் போதுன்னு மோகு சேனல் நான் உன் சேனலை பார்த்திருக்கேன் கோபா, நான் உன் வீடியோஸையும் பார்த்திருக்கேன் அப்படின்னு ரெபக்கா சொல்றா. ஆனா உன்னோட யூடியூப் சேனல் நாங்க பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. என்ன விட்டு தள்ளுங்க, இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிங்க அப்படின்னு ரெபக்கா சொல்றா. அது முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்றா. நீங்க எல்லாருமே புதுசா யோசிச்சு கிரியேட்டிவா கண்டென்ட் போடுற பி கியூபர்ஸ், நம்ம தப்பிக்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு ரெபக்கா சொல்றா. எல்லாருமே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. ரெபக்கா மட்டும் தான் 105 சப்ஸ்கிரைபர்ஸா வச்சிருக்கா. ப்ளூ கார்டன் கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு விச் சொல்லவும், ஹாப்பியா உங்களால சரி பண்ண முடியாதா அப்படின்னு பீனா கேக்குறா. ஷிப்ல ஏதாச்சும் டேமேஜ்னா மட்டும் தான் என்னால சரி பண்ண முடியும், மெக்கானிக்கலா இருக்கிற எதனாலும் சிஸ்டரால தான் சரி பண்ண முடியும். 4 ஸ்டைனிங் ஸ்டாருக்கும் ஒவ்வொரு பர்த் இருக்கு. நான் ஷீல்ட் ஆஃப் ஈடன், வால்கரி ஸ்வார்ட் ஆஃப் ஈடன், ஹெர்மன் மைண்ட் ஆஃப் தி ஈடன். இப்படி எங்க எல்லாருக்குமே இந்த ஈடன் ஜீரோல ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி விச் சொல்லவும், அப்புறம் எதுக்காக மாஸ்டர் என்ன கிரியேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பீனோ கேக்குறா. மேபி நீ எங்களோட சக்சஸரா இருக்கலாம், லைட் ஆஃப் ஈடனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விச் சொல்றா. பேசினது போதும், ரெபக்கா ஆபத்துல இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபாஸ்ட் டிராவல் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது. கில்ஸ் ரொம்பவே ஒரு ஆபத்தான இடம், ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் நான் அங்க போய் அவளை காப்பாத்த தான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, பிளான் இல்லாம போனா காப்பாத்த முடியாதுன்னு வைஸ் வந்து நிக்கிறான். புதுசா ஒரு பொண்ணு ஷிப்புக்குள்ள அத்திமீறி நுழைஞ்சிருக்கா, நம்ம என்ன பண்ணலாம் டீமன் கிங் அப்படின்னு சொல்லி விச் கேட்கவும், ஓ நீ தான் டீமன் கிங்கா அப்படின்னு அவ பாக்குறா. ஹே நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறமா ப்ரொஃபசர் தீஃப் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப பிளாஷ்பேக் போகுது. ப்ளூ கார்டன்ல வைஸ் நடந்து போயிட்டு இருக்கான். வீடியோ ஸ்ட்ரீமர்ஸ் கடத்துறாங்கன்னு நியூஸ்ல வரவோ, ரெபக்காவும் ஒரு வீடியோ ஸ்ட்ரீமர் தானே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறது பார்த்துட்டு ரெபக்காவை கடத்திட்டாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டான். ஈடன் ஜீரோவா அப்படின்னு அந்த பொண்ணு பார்க்க, ஈடன் ஜீரோவா உனக்கு தெரியுமா அப்படின்னு வைஸ் கேட்கறான். யார் இவன் என்கிட்ட தப்பா நடந்துட்டு பாக்குறானோ, ஐயோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறேனே அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. ஈடன் ஜீரோவா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வைஸ் கேட்கவும், நீ அதுல இருக்கிற ஒரு க்ரூ மெம்பரா அப்படின்னு அவ கேட்கறா. மேபி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும், என்ன அந்த ஷிப்புக்கு கூட்டிட்டு போங்க, பதிலுக்கு உங்க கடத்தப்பட்ட ஃப்ரெண்ட் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு அவ சொல்றா. நீ எதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வைஸ் கேட்கவும், அதை உன்கிட்ட சொல்ல முடியாது, டீமன் கிங் கூட ஃபைட் பண்ணணுங்கிறத சீக்கிரட்டா வச்சிருக்கணும் அப்படிங்கறதையும் அவ சவுண்டாவே சொல்றா. சரி நீ ஃபைட் பண்ணணுங்கிறது எனக்கு புரியுது, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அதுக்கு நீ ஒத்துக்கிட்டாதான் நான் உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு வைஸ் சொல்றான். இவன் தப்பா எதுவும் கேட்பானா அப்படின்னு சொல்லி மைண்ட் வைஸ்னு அவ சத்தமா யோசிக்கிறா. ஃபர்ஸ்ட் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு வந்திருக்கான். ரெபக்காவை காப்பாத்த நமக்கு நிறைய ஆளுங்க தேவை, சோ அதுக்காக தான் இவள் கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு வைஸ் சொல்லவும், டீமன் கிங்கை தவிர்த்து டெசிஷன் எடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது அப்படின்னு வச்சு சொல்றா. நான் ஒன்னும் டீமன் கிங் கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா நீங்க எப்படி இவ்வளவு நல்லவரா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு பீனோ கேட்கவும், பொண்ணுங்கன் வந்துட்டா எந்த ஒரு பொண்ணு ஆபத்துல இருந்தாலும் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வைஸ் சொல்றான். ஆளுங்க இருக்கிறதும் நமக்கு யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி அவளை காப்பாத்த என்ன பிளான் அப்படின்னு அவ கேட்கவும், இவளை பார்த்தா ஸ்ட்ராங்கா தெரியல நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்த்தா அவகிட்டயே ஈட்டர் கியர் இருக்கு, இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, இந்த பவர் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி வச்சதையோ யோசிக்கிறா. அந்த கடத்தல்காரங்க பிளானட் கில்ஸ்டுக்கு போயிட்டாங்க. அந்த இடமே
இடமே பார்க்க ரொம்பவோ கொடூரமா இருக்கு. இங்க வந்து மாட்டிக்கிட்ட எந்த பொண்ணுங்களுமே திரும்ப உயிரோட போனது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பீ கியூபர் சொல்றா. காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு இவங்க கண்ணு முன்னாடியே வந்து விழுறா. ஏதோ ஒரு குரூப் கிட்ட இருந்து இவ எஸ்கேப் ஆகி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீயும் இந்த மாதிரி அவஸ்தப்படக்கூடாதுன்னு நினைச்சுன்னா நாங்க வைக்க போறவங்க கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா போதும். அவங்க என்ன சொன்னாலும் செய்யணும், என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்போ கடத்திட்டு வந்த பொண்ணுங்க எல்லாரையுமே ஒரு ரூம்குள்ள போட்டு அடைக்கிறாங்க. ரெபேக்காக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருவேளை இங்கிருந்து தப்பிச்சு போனாலுமே இறந்துதான் போவோமா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹலோ சப்ஜெக்ட்ஸ், எலிகா டவருக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு அந்த ஃப்ராக் வந்து பேசவும் என்னது ஒரு ஃப்ராகா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை கேவலமா பாக்குறாங்க. என்னடா குண்டா அசிங்கமா இருக்கிற பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த ஃப்ராக் பாக்குது. எங்களெல்லாம் எதுக்கு கடத்திட்டு வந்திருக்கா அப்படின்னு ஒருத்தி கேட்கவும் வேற எதுக்கு ஃபர்னிச்சர் செய்யதான் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக் சொல்லுது. ஃபர்னிச்சரா அப்படின்னு ரெபேக்கா யோசிக்கவும் ஏன் இவங்க ஊர்ல இவங்க ஃபர்னிச்சரை பார்த்திருக்க மாட்டாங்களோ அப்படின்னு இந்த ஃப்ராக் கேட்கவும் உங்களோட கலெக்ஷன்ஸ் அவங்க பார்த்திருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த கோட் இருக்கிற சொல்லவும் நீங்க எல்லாம் லக்கி பக்கத்து ரூம்ல இப்பதான் ஒரு ஃபர்னிச்சர் செஞ்சுட்டு இருக்கோம், அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக் வீடியோவை போட்டு காட்டுது. எனக்கு குழந்தை குட்டியில இருக்கு, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு அந்த பொண்ணு கதறிட்டு இருக்கா. அசையாம நில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்ணவும் அந்த பொண்ணு அப்படியே சிலையா மாறுதா. இப்படிதான் நம்மளும் மாற போறாமா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. இதே மாதிரி உங்களையும் நல்ல கலெக்ஷனை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக் சொல்லுது. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சில பேர் ஆள ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ரூம் ஃபுல்லா ஒரு மாதிரி பபிள் ஃபில் ஆக ஆரம்பிக்குது. அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கரைஞ்சிருது. அவங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி சுத்தமாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்னிச்சர் ஆக்க முடியும் அப்படின்னு அந்த ஃப்ராக் சொல்லவும் பஸ் சிஸ்டருக்கு நம்ம பேமெண்ட் இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க சொல்லவும் இப்போ அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஃப்ராக் மண்டையா நாங்க தப்பிக்கும் போது ஒன்னு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு ரெபேக்கா நினைக்கிறா. நம்ம ஹீரோட டீமும் இப்போ பிளானட் கில்ஸ்டுக்கு வந்திருந்தாங்க. நிஞ்சா விண்ட் ஈத்தர் கியர் இதை நான் வச்சு சர்ச் பண்ணி பார்த்ததுல ரோக் அவுட் அப்படிங்கிற ஒரு மிஷனரி ஸ்குவாட் தான் அவங்களை கடத்திருக்காங்க அப்படின்னு பீனோ சொல்றா. என்னோட ஸ்கில்ஸ் நான் அந்த பிளானட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புதுசா அந்த பொண்ணு சொல்றா. பிளானட் கில்ஸ்டுக்கு இவங்க போறாங்க. பரவாயில்ல நீங்க ஹாப்பியா சரி பண்ணிருக்கீங்க, உண்மையிலேயே நல்லவர் தான் பீனோ சொல்லவும் ஃபியூச்சர்ல இருக்கிற நான் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான், ஆனா இப்போ என்னால ஹாப்பியா வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி வைஸ் கொஞ்சம் வருத்தப்படுறான். வைஸ் மோசமானவ மாதிரி இருந்தாலும் உண்மையிலேயே நல்லவன் தான் அப்படிங்கறத பீனோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறா. இது என்ன மரத்துக்கு மேல பில்டிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. மெக்ட்ரசல் அப்படிங்கிற இந்த பெரிய மரத்து மேலதான் இந்த மொத்த சிட்டியவுமே கட்டியிருக்காங்க அப்படின்னு பீனோ சொல்லவும் இது உண்மையிலேயே ஆசம் அப்படின்ட்டு கொஞ்சம் நம்ம ஹீரோ சோகமாகறான். என்னாச்சுன்னு வைஸ் கேட்கவும் ரெபேக்காவும் ஹாப்பியா இருந்திருந்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எடுத்தோடனே அவங்க இதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் நல்லவங்க தான் போலியே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கிறா. சரி வாங்க அவங்கள போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு தீம் பார்க் மாதிரி எல்லாரும் வந்து சுத்தி பார்த்துட்டு போற இடமா தான் இருந்து அப்படின்னு வைஸ் சொல்றான். ரோக் அவுட்னு எழுதிருக்கு அப்படின்னா இந்த சர்ச்சுக்குள்ள தான் அவங்களோட குரூப் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் என்ன சொல்றாங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, நான் இல்லாம உள்ள போக கூடாதுன்னு வைஸ் சொல்றான். அவ சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் உள்ள போறான். இவ கதவை திறந்து உள்ள போனா அந்த இடத்துல யாருமே இல்ல, ஒரு சிலை மட்டும் இருக்கு. அத்துமீறி எதுக்காக இங்க உள்ள வந்திருக்கீங்க? உங்களுக்கு தேவையானது பவரா இல்ல மணியா இல்ல நீங்க செஞ்ச பாவங்களை சொல்லி அழுறதுக்காக இங்க வந்திருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் சரி அப்படின்னு அந்த சிலையில இருந்து சவுண்ட் வருவோம். என்ன சிலை பேசுதுன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அந்த சிலை ஓப்பன் ஆகுது. நீங்க எதுக்காக இங்க வந்திருந்தாலும் உங்க முடிவெண்ணன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தி வரவும் யார் நீ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தான் சிஸ்டர் ரோக் அவுட்டோட லீடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்ல ஒருத்தியான சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பீனவும் நம்ம ஹீரோவை ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டீமன் கிங் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்திருக்கா. அண்ட் அவ கிட்டயும் ஈத்தர் கியர் இருக்கு. அவ நம்ம ஹீரோ டீம் கூட சேர்ந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறா. அந்த ஃப்ராக் பொண்ணுங்களை கடத்திட்டு போய் சிலையா மாத்திட்டு இப்ப ரெபேக்கா அங்கதான் மாட்டிட்டு இருக்கா. ரெபேக்கா எங்க இருக்கான்னு நம்ம ஹீரோக்கு தெரியாது. அண்ட் ஈடன் ஜீரோவோட அந்த 4 ஷைனிங் ஸ்டார்ல ஒருத்தியான சிஸ்டர் அவ பவர்ஃபுல்லானவா தான். அவ இருந்தாதான் அடிப்பட்ட ஹாப்பியாவோ காப்பாற்ற முடியும். ஆனா ரெபேக்காவை கடத்திட்டு வந்த அந்த ரோக் அவுட் ஸ்குவாடோட லீடராவே அவ தான் இருக்கிறா. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.